தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிச திதியில் பிரதோஷத்தை அன்னைக்கு பிறக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு தினமுங்க. மறந்துடாமல் இது செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. சனி பிரதோஷ அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்துட்டு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் வரல, கடவுளுக்கே வந்திருந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததுனால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோம். அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா பல பேர் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில் வருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மட்டும் வரல, இந்த நம்ம படைத்த கடவுளுக்கே கஷ்டம் அப்படிங்கிறது வரும். ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் போன கதை அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஏற்கனவே கேட்டுருந்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. கடவுளுக்கே கஷ்டம் அப்படிங்கிறது வரும்போது நமக்கு வரதில் என்ன, இது இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் கஷ்டம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. கஷ்டம் நிறையா இருந்துச்சு, நீங்கள் அந்த கஷ்டத்தை தாண்டி வந்துட்டீங்க. இந்த மாதம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கடவுளுக்கே கஷ்டம் வந்திருக்கு, நமக்கு வர்றது சர்வசாதாரணம். அப்போ சாதாரண மனுஷன் நம்ம வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? நமக்கு வரதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம ஸ்தானத்தில் யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி உட்கார்ந்துருக்காரு. நல்ல இடம்தான். ஆனால் வக்கரம் அடைஞ்சு போயிட்டார் இல்லைங்களா? ஸோ சனிக்கே பலம் போச்சு அப்படின்னா எங்கேருந்து நமக்கு பலம் இருக்கும்? அதோட ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம் வேற சனி பகவான். அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் வந்துட்டு வக்ரகதி ஆகியிருக்கும்போது 4ஆவது வீட்டுக்கு அதிபதி வக்ரமாகி பலம் இழந்ததுனால ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்திருக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள், குறிப்பாக தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கும். நிறைய சோதனைகள் இருந்திருக்கும். ஏகப்பட்ட செலவு இருந்திருக்கும். ராத்திரி பகலாக மாடு மாதிரி உழைக்கிறேன், ஒரு 10 ரூபா புண்ணியம் இல்லை. என்ன தான் நான் தலையில் நின்று எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த விடை சொல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது தான் இது. இப்போயும் சனி வக்கரத்தில் தானே ஜோசியர் இருக்காரு. நீங்கள் எப்படி இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ராசி அதிபதியோட ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்கள. நம்ம ராசி அதிபதி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். ராசிக்கு 11ஆவது வீட்டில் இருந்து அற்புதமாக இருக்கார். வருமானத்தை பெருக்கி கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கார். சுக்கிரன் ராசிக்கு அதிபதி. இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய நன்மை அப்படிங்கிறது நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. துணிமணி எடுக்கிறோம், ஒரு நகை நட்டு வாங்குகிறோம், அது தோடாக இருக்கலாம், மூக்குத்தி இருக்கலாம், இல்லை அரை பவுனு, 1/4 பவுனு, இல்லை 1 பவுனு, எதா இருந்தாலும் சரி, ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கினாலும் நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா மிச்சம் இருந்தால் தான் அதை நம்மளால் வாங்க முடியும். இப்போ துணிமணி எடுக்க போகிறோம், ஊரே வந்துட்டு ஆடி மாதத்தில் வந்துட்டு தள்ளுபடி போட்டு வச்சுருக்காங்க, நம்மளால் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ஆடி தள்ளுபடியில் போயிட்டு துணிமணி எடுத்து பிள்ளைகளுக்கு வேணும் அப்படிங்கிறத எடுக்கிற அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் வந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். பெரிய எம்எல்ஏவை பார்த்தேன், எம்பியை பார்த்தேன், ஒரு ஆஃபீஸரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நமக்கு ஆதரவாக இருக்காங்க. பரவாயில்ல, வேலை செய்கிற இடத்துல ஒரு மேனேஜர் இருக்கார், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அர்ஜென்ட்டுக்கு 10 ரூபா அட்வான்ஸ் கேட்டாலும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மேல்மட்ட அதிகாரிகளை பாராட்டக்கூடிய ஒரு அளவுக்கு தான் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். அழகு வச்ச நகைகளை மீட்கலாம்.
இப்படி சகல விதத்துலேயும் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு மாதம். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கும். பரவாயில்லடா, நமக்கு நல்லா தான் இருக்கும், எவ்வளோ சொந்த தொழில் செஞ்சோம், ஒரு நிரந்தர வருமானம் இல்லை, ஒரு மாதம் 50,000 வருது, ஒரு மாதம் 5,000 வருது, ஒரு மாதம் 2,000 தான் வருது. இப்படி ஏற இறங்க இருந்த தொழில் அப்படிங்கிறது இப்போ நிரந்தரமாக மாதம் ஒரு 30 ரூபா நம்ம கன்ஃபார்ம்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை நம்பி ஒன்று செய்யலாம். பரவாயில்ல, மாதம் ஒரு 30 ரூபா நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது. ஏதோ 10 ரூபா குடும்ப செலவுக்கு போனாலும் 20 ரூபாய்க்கு ஒரு லோனுக்கு இது போட்டு நம்ம கட்டிகிட்டு இருக்கலாம். ஏதாவது அதை வச்சு நம்ம தொழிலை பெருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அதோட கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் வக்ரம் அடைகிறாரு அப்படிங்கிறது ஒரு வகையில் நன்மை. பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி வக்ரம் அடையக்கூடாது, விரயஸ்தானத்துக்கு அதிபதி வக்ரம் அடையலாம். 12ஆம் இடத்துக்கு அதிபதி வக்ரம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு தேவையற்ற செலவுகள் குறையும், சுப செலவுகள் தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ செலவுகள் வராது. அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால தந்தையாரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நமக்கு வரும். நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார், இல்லாட்டி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு சொல்லி திட்டிகிட்டு இருப்பார். நம்ம வேலையை நல்லா செஞ்சாலும் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. தந்தை மகளுக்கான உறவுகளில் விரிசல் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்குங்க. அதே மாதிரி ஒரு 13 நாளைக்கு தான் 13ஆம் தேதி புதன் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருவார். 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் வக்ரம் நிவர்த்தியாகி பலம் அடையும் போது தந்தை மகனுக்கான அந்த உறவு அப்படிங்கிறது மேம்பட ஆரம்பிச்சிடும். சரி, புள்ள ஒரு 10 ரூபா கஷ்டப்படுறா, நம்ம கொடுத்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு சொத்து பத்தை பிரித்து கொடுப்பாங்க. இந்தாப்பா உன் சொத்து, நீ வச்சுக்கப்பா பொழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாப்பா ஏதோ ஒரு பிளாட்டுக்கு விற்று தொழில் பண்ணி இல்லை ஏதாவது பொழப்பாரு, ஏதாவது கொடுக்கல் வாங்குறதா வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஏன் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா நமக்கு கொஞ்சம் பெரியதொரு உதவியாக இருப்பாங்க. அவர் பலமடைகிற நேரத்தில் கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படிங்கிறது நமக்கு வரும். கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கணும். ஆனால் விரைய செலவுகள் அப்படிங்கிறது வந்தாலும் கூட அவர் எத்தனாவது வீட்டில் வக்ரமாகி போகிறாரு, அவர் எத்தனாவது வீட்டில் பலமடைகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 10வது வீட்டில் தான் பலமடைகிறாரு. அப்போது தொழிலுக்கு முதலீடு போடலாம். ஒரு தொழில் செய்கிறேன், மேலே 10 ரூபா போடலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக போடலாம். முதலீடுகள் செய்கிறதுக்கு உகந்ததொரு மாதம். அதை நீங்கள் பெருக்கி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார், அதையும் மறந்துடக்கூடாது. 8ல் குரு இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இருந்தாலும் செவ்வாயும் இப்போ சேர்ந்துட்டு 8ஆம் இடத்துல வலுவடைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறைய முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கிய புள்ளிகளை குறைக்கக்கூடாது. அதாவது ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இல்லை நம்ம நட்பு வட்டத்திலே முக்கியமான ஒரு நண்பன் நமக்கு ஒன்றுனா அவன் தான் முன்னாடி வந்து நிற்பான், அவனை போயிட்டு நம்ம பகைச்சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு விவாதம் நடக்குது, ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்படின்னா அங்கே போகலாம். ஒரு சண்டை சச்சரவு நடந்தால் கூட அங்கே நின்று வேடிக்கை பார்க்கவோ இல்லை தடுத்துடவோ போகக்கூடாது. மில்லங்க நம்மக்கிட்ட திரும்பிட்டு வந்துடும். வெளியில் போனானே வேட்டியில் விட்ட கதையாக ஆகிடும். அதனால் கூடுமான வரைக்கும் தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படி சொல்லிட்டு இருங்க. அடுத்த பிரச்சனைக்கே போகாதீங்க. நண்பன் ஒருத்தன் பணம் கேட்டான், என்கிட்ட இல்லை, ஒரு ஜாமீன் போட்டு ஜகாத்திரி ஏற்றிக்கலான் இருக்கேன், அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட இருந்தால் 10 ரூபா கொடுங்க, இல்லை அப்படின்னா போச்சு கலப்பா என்கிட்ட இல்லை, அப்புறம் பார்க்கலாம், இந்த தடவை என்னால் உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக கண்டுக்கிறது நல்லது. அந்த மாதிரி சொந்த பந்தத்தில் விருந்து விசேஷம் நல்லது கெட்டது அப்படி சொல்லிட்டு போனோம் அப்படின்னா போனோமா வந்தோமா 10 ரூபா மொய் வச்சோமா முடிஞ்சால் சாப்பிட்டோமா இல்லைனா எந்திரிச்சு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அங்கே போய்ட்டு நான் ஏன் பேசுகிறது இல்லை பழைய பஞ்சாயத்தை இழுத்து பேசுகிறது இல்லை அடுத்தவனுக்கு பஞ்சாயத்தை பேச போகிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படி சொல்லி இருந்தாலே நவகிரகங்களும் நம்மளை நல்லா வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதனால் தேவையில்லாத அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு போகாதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருங்க, கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் போகட்டும், சனி பலமடையட்டும், அப்புறம் போய் கேட்டு நம்ம நோகாமல் வாங்கிக்கலாம் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே. மற்றபடி பெரியது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. வருமானம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நன்மைகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான். தினமும் குளித்து முழுகிட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடணும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. ஏழை பாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு சமயத்தில் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம துலாம் ராசிக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து துலாம் ராசியை பற்றி எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம துலாம் ராசியை பற்றி சொல்கிற கருத்து எல்லாமே பொதுவான கருத்துக்கள் தான். துலாம் ராசியில் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, சரிங்களா? அதில் பர்டிகுலராக உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக தெரியணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும். ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
தேங்க்யூ, தேங்க்ஸ் எ லாட்.